அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 13/2/2024 செவ்வாய்க்கிழமை. இன்று சுக்கில சதுர்த்தி என்று சொல்லுகின்ற வளர்பிறை சதுர்த்தி நாள், விரத நாள். ஆனைமுகத்தான் விநாயகப் பெருமானை இன்று வழிபட கடன் பிரச்சனைகள் குறையும், திருமணத்தடை காரிய தடைகள் குறையும், அகலும், விலகும். தொழில் வியாபாரம் உத்தியோகத்திலே நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய நாள். இந்த அற்புதமான நாளிலே திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் விநாயகப் பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள சோபகிருது வருஷம் மாசி மாதம் 1ஆம் நாள். இன்று இரவு 8:34 வரை சதுர்த்தி திதி உள்ளது. அதன் பின்னர் பஞ்சமி திதி உள்ளது. இன்று மாலை 6:04 வரை உத்திரட்டாதி நட்சத்திரம் உள்ளது. அதன் பின்னர் ரேவதி நட்சத்திரம் உள்ளது. இன்று காலை 6:34 வரை சித்த யோகமும், மாலை 6:04 வரை அமிர்த யோகமும், அதன் பின்னர் சித்த யோகம் உள்ள நாள். இன்று ஆயிலியம் மற்றும் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் மாலை 3 முதல் 4:30 வரையும், குளிகை நேரம் மதியம் 12 முதல் 1:30 வரையும், யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். நீங்கள் போடுகின்ற உழைப்புக்கு நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள். குறிப்பாக விவசாயிகள், விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு அற்புதமான ஒரு நாள். நல்ல பலன்கள் கிடைக்கும். வங்கி, இன்சூரன்ஸ் மற்றும் நிதி நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு அனுகூலமான செய்திகள் உண்டு. தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும். சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை மறந்து ஒற்றுமையாக இருப்பீர்கள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் செய்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்களுக்கு நல்ல ஒரு வழி கிடைக்கும். தைரியம் உண்டாகும் நாள். இன்று மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. போட்டி பரீட்சைகளிலே நல்ல மதிப்பெண் வாங்குவீர்கள். குறிப்பாக இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு அற்புதமான ஒரு நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. ரிஷப ராசி அன்பர்களே, போட்டிகள் நிறைந்த நாள். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு போட்டிகள் ஏற்படும். ஊழியர்களாலும் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, கவனமாக இருக்க வேண்டும். அரசியல்வாதிகளுக்கு சக அரசியல்வாதிகளால் சில தொல்லைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. சினிமா, சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேர்ந்தாலும் அதிலே சில சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்கள், லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்கள், ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள் மற்றும் மருத்துவம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்கள், மெடிக்கல் ரெப்ஸாக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று தாய்வழி உறவுகளால் இருந்த பிரச்சனைகள் குறையும். பரம்பரை சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த தொல்லைகள் அகலும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 6. மிதுன ராசி அன்பர்களே, வரவுகள் வருகின்ற நாள். பழைய பாக்கிகள் வசூலாகும். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். ஜவுளிக்கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், ஃபோட்டோ ஸ்டுடியோ வைத்திருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். தம்பதிகளுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். குழந்தை செல்வங்களுக்காக நீண்ட நாட்களாக காத்திருப்பவர்கள் மற்றும் IVF ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் வரும், கவனமாக இருக்க வேண்டிய நாள். மாணவர்கள், குறிப்பாக மருத்துவத்துறை மாணவர்கள், இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று புது தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். வீடு மாற்றம் செய்ய நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலும் ஈடுபடலாம். மீடியேட்டராக இருப்பவர்கள், புரோக்கராக இருப்பவர்களுக்கு லாபகரமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 6. கடகராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு போட்டி கடுமையாக இருக்கும். இன்று ஸ்டீல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், பிளாஸ்டிக் வியாபாரம், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். ஆசிரியர்களாக இருப்பவர்கள், கல்வி நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். மீடியாக்களில் இருப்பவர்கள், சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு நண்பர்களால் சில நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதிலே சில சிக்கல்கள் தொடரும். டைவர்ஸுக்காக காத்திருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பதில் வருவதற்கு சில தடைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. வக்கீல்களாக இருப்பவர்கள், சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கு பணவரவு உண்டு.
இனி நீங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபட வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 5. சிம்ம ராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் ஆரம்பிப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். தடைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் சாப்பாட்டு விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். ஃபுட் அலர்ஜி வருவதற்கான வாய்ப்பு உண்டு. முதுகுவலி மூட்டு வலியால் அவதிப்படுபவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். இன்று விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்கள், பிரிண்டிங் ப்ரெஸ் வைத்திருப்பவர்கள் மற்றும் ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். பிள்ளைகளால் குழந்தைகளால் பெருமை அடையும் நாள். மாணவர்கள், குறிப்பாக டிப்ளமா படித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். டெய்லராக இருப்பவர்கள், பிளம்பராக இருப்பவர்கள், எலக்ட்ரீஷியனாக இருப்பவர்கள், கார்பெண்டராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வருகின்ற நாள். பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 8. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசி அன்பர்களே, வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு நன்மைகளை தரும். வெளிநாட்டு தொடர்புள்ளவர்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் நாள். விசா பாஸ்போர்ட் விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும். விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. அரசியல்வாதிகள் மற்றும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். மக்களின் ஆதரவு உங்களை தேடி வரும். இன்று இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத்துறை போன்ற சீருடைத்துறை பணியாளர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. கலைஞர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். பண வரவு உண்டு. நண்பர்களாலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ மகாவிஷ்ணு வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. துலா ராசி அன்பர்களே, உற்சாகமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. ஆரோக்கியம் மேம்படும். ஹாஸ்பிட்டலில் இருப்பவர்கள் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்புள்ள நாள். கல்வி நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கு புது வியாபார வாய்ப்புகள் தேடி வரும். பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் உடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். ஆசிரியர்களுக்கு அற்புதமான நாள். பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய நாள். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக அமையும். இன்று ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்கள், சர்ஜனாக இருப்பவர்கள், சுகாதாரத்துறை பணியாளர்கள் போன்றவர்களுக்கு அற்புதமான ஒரு நாள், அனுகூலமான ஒரு நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் செய்பவர்களுக்கு அனுகூலமான செய்திகள் உண்டு. ஏர்போர்ட், ஹார்பர் மற்றும் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கும் அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 1. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். சில இழுபறியான விஷயங்கள் இன்று நடப்பதற்கான வாய்ப்புள்ள நாள். திருமண தடை உள்ளவர்களுக்கு தடைகள் நீங்குவதற்கான வாய்ப்புள்ள நாள். நல்ல வரன்கள் அமையும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல வரன்கள் அமையும். சகோதரர்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். தாய் வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வீட்டிலுள்ள பெண்கள், குடும்பத் தலைவிகள் உங்களுக்கு இஷ்டமான பொருட்களை வாங்கி சந்தோஷமாக இருப்பீர்கள். எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் வாங்குவதற்கு அற்புதமான நாள். இன்று வீடு, இடம், நிலம், மனை வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 8. தனுசு ராசி அன்பர்களே, மனதிலே நல்ல சந்தோஷமான ஒரு சூழ்நிலை உள்ள நாள். பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேர்வார்கள். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். டிரான்ஸ்போர்ட் நிறுவனங்கள் நடத்துபவர்கள், ட்ராவல்ஸ், டூர்ஸ் நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபகரமான நாள். பியூட்டி பார்லர், சலூன், ஜிம் வைத்திருப்பவர்களுக்கு உங்கள் வியாபாரத்தை, தொழிலை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஃபுட் ப்ராசஸிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் நடத்துபவர்கள், ரெஸ்டாரண்ட் மற்றும் பேக்கரி நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. இன்டீரியர் டெக்கரேட்டராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்களுக்கும் அற்புதமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. மகர ராசி அன்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும். அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். இராணுவம், காவல்துறையில் பணிபுரிபவர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்ட விஷயங்களே உங்களுக்கு அனுகூலமான செய்திகள் வந்து சேரும். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும். அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு பழைய பிரச்சனைகள் குறையும். வீடு, இடம், நிலம், மனை
வாங்கியவர்களுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். டிரைவராக இருப்பவர்களுக்கு சொந்த வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பேங்க் லோன் விஷயத்திலே அனுகூலமான செய்திகள் கிடைக்கும். இஎம்ஐ கட்டுவதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். வெளிநாட்டு தொடர்புள்ளவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். வெளிநாட்டில் சென்று வேலை பார்க்க விரும்புபவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 7. கும்பராசி அன்பர்களே, சோர்வு நிறைந்த நாள். மாலை நேரத்தின் பின்னர் நிலைமை மாறும். சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்கள் மந்தமாக இருப்பீர்கள். அதிகாரிகளின் தொல்லைக்கு ஆளாவீர்கள். ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்கள், மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்கள், ஃபார்மசி வைத்திருப்பவர்கள், கிளினிக் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் மற்றும் அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், ஃபுட் ப்ராசஸிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், கெமிக்கல் மற்றும் ஸ்டீல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. இன்று மாணவர்கள், குறிப்பாக மெரீன் இன்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டில் செலக்ட் ஆகி இன்னும் ஆஃபர் லெட்டர் கிடைக்காத சில மாணவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புள்ள நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தர்மசாஸ்தா ஹரிஹரபுத்திரன் ஐயனார் ஐயப்பன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 4. மீனராசி நண்பர்களே, ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டிய நாள். ஹார்ட் பேஷண்ட்டாக உள்ளவர்கள், டயபெட்டிக் பேஷண்ட்டாக உள்ளவர்கள், பிளட் ப்ரெஷர் உள்ளவர்கள் எல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். சாப்பாட்டு விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. வெளியே செல்லும் பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். இன்று மருத்துவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்களுக்கும் இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சம்பள உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக அமையும். அரசு ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். தம்பதிகளிடையே பிரச்சனைகள் குறையும். பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்கள் புது யுக்தியை பயன்படுத்துவீர்கள். லாபம் இரட்டிப்பாகும். இன்று விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ மாரியம்மன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாகவும் நல்ல செய்திகளை தருகின்ற அற்புதமான ஒரு நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல பெருமாள் மகாவிஷ்ணுவின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.